தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த திவாகர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து வேணுனே வந்து கால் பண்ணி என்ன அவன் ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பணம் கொடுக்கலன்னா இந்த விஷயத்த அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டும் இருக்காங்க. சௌந்தர்யாவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சண்முகத்தை புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட நல்லவனை நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்கே பார்த்தீங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதை எப்படியாவது வந்து சண்முகத்திட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மனசாட்சி வந்து ஒத்துக்கல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாமல் சௌந்தர்யா வந்து சண்முகத்தை ஹக் பண்ணி ரொம்ப நேரமாக ஹக் பண்ணி நிற்கிறாங்க. இதனால சண்முகமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. நீ இவ்வளோ நேரம் என்னை கட்டிப்பிடிச்சு நின்னிட அதுவே வந்து எனக்கு தீபாவளி கொண்டாட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சண்முகம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சௌந்தர்யாவை கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து தனம் தான் காப்பாற்ற முடியும். ஸோ தனம் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்களா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.